நான் படித்த நாவல்களில் ஒரு நாவலை பற்றி இப்பொழுது பேசுவதாகவும், இன்னொன்று வந்து மொழிபெயர்ப்பில் ஏதாவது ஒன்று அப்படின்ட்டு. இப்போ அப்படி பார்த்தா கையில் 2 புத்தகத்தை எடுத்து அதில் முதல்ல வந்தது வந்து திரு எஸ்.எஸ். சபரீஷ் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கார்ப்பரேட் அப்படிங்கிற நாவல். அது வந்து எனக்கு அலுவல் பணியில் நடுநடுவில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைக்கும் போதே அதை படித்து முடிச்சிட்டேன் நான் அந்த நாவலில். அந்த நாவல் வந்து ஒரு நல்ல ஒரு செழுமையான நடை இருக்கிறது, ஒரு அவதானிப்பு இருக்கிறது. அதே மாதிரி வந்து கதைக்காலன் வந்து ரொம்பவும் புதிதாக இருந்தது எனக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாம் தெரியும் எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு முழுக்க ஒரு லாபத்தை குறிவைத்து என்ன அது மட்டும் இயங்கும், வேறு எந்த விதமான உணர்வுகளுக்கும் அங்கே இடம் இருக்காது அப்படிங்கிறதுக்கு. இது மாதிரி தென் தமிழகத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு பெண், அவள் வந்து இந்த கார்ப்பரேட் கல்ச்சரில் எப்படி ஃபிட் ஆகிறாளா ஃபிட் ஆகலையா, ஓரளவு கோப்பை பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது அவருடைய அடிப்படை அறம் இருக்குல்ல, அது தலை தூக்குகிறது. தலை தூக்கி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முழுவதுமாக இந்த கலாச்சாரத்திற்குள் என்னால் போக முடியாது அப்படின்னு அதை ரெசிஸ்ட் பண்ணும்போது அவளுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படிங்கிறத சொல்லி செல்கிறது தான் இந்த நாவல். அது வந்து ரொம்ப நாகரிகமாக நவநாகரிகத்துடன் எழுதப்பட்டிருக்கிற ஒரு நாவலாக இருக்கிறது. அது என்னை போன்றவர்களெல்லாம் படிக்கும் பொழுது நான் வந்து மற்றவர்கள் மாதிரி அதிர்ச்சியெலாம் அடையிறதில்லை. ஏன்னா இந்த மாதிரி சங்கதிகள்லாம் நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் இல்லையா. அந்த வகையில் அந்த நாவல் மிக சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது. அடுத்தது வந்து திரு நெய்வேலி மு. சுப்பிரமணி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய திப்பு சுல்தான் எனது கனவுகள். அது வந்து ஓகே ஜானி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறதுடைய ஒரு மொழிபெயர்ப்பாக அது இருக்கிறது. அதில் வந்து அது குறிப்பு, அந்த சின்ன சின்ன கனவுகளை வந்து திப்பு சுல்தான் எழுதி வச்சுட்டு போனதை திப்பு சுல்தான் 1799 வீழ்த்திய பிறகு அவர் அந்த கைப்பற்றப்பட்ட புத்தகங்கள், ஆவணங்கள், அதையெல்லாம் வந்து அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள், வெல்லஸ்லி எப்படி அதை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது தான் ரொம்ப இருக்கக்கூடிய அரசியல். அதை வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குறிப்பு அப்படிங்கிறது சொல்கிறது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோற்றவனுடைய வரலாறை வெற்றி பெற்றவன் எழுதுனா எப்படி இருக்கும். அதுவும் குறிப்பாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை கைப்பற்றி அதை வந்து ஒரு அரசாக மாற்றி அதை ஆட்சி புரிவது அப்படிங்கிறது சரியா, அல்லது நாம் கம்பெனியாக இருந்து கொண்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாகவே இருந்து கொண்டு வியாபாரத்தில் மட்டும் ஈடுபட்டு லாபத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வேலையை பார்ப்போமா அப்படிங்கிறதுல இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கின்றன. அந்த காலத்தில் அந்த கம்பெனி நடத்தியக்கூடிய போர்ட்லேயே அந்த மாதிரி 2 வேறு நிலைப்பாடுகள் இருக்கிறது. கம்பெனி போர்டு என்ன சொல்கிறது என்றால், நம்ம வியாபாரம் பார்க்க போனால் வியாபாரத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கணும், நமக்கு வேற இல்லாத கனவுகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்பொழுது கவர்னராக இங்கே இருக்கக்கூடிய வெல்லஸ்லிக்கு வந்து வேறு மாதிரி கனவுகள் இருக்கின்றன. அந்த என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவர்களை வந்து இது ஒரு ராஜாங்கமாக மாற்ற வேண்டும், இதை நாம் அடிமைப்படுத்த வேண்டும். அப்போ அவர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா திப்பு சுல்தான் தான். இப்போ திப்பு சுல்தானை அனுமதி இல்லாமல், யாருடைய அனுமதி, போர்டினுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் வந்து போர் தொடுத்து வெற்றி பெறுவது அப்படிங்கிற திட்டத்தோடு அவர்கள் செயல்படும் பொழுது, திட்டமிட்டு அவர்களை காலி செய்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, திப்பு சுல்தானை வில்லனாக காட்ட வேண்டும். அப்போ எப்படி வில்லனாக காட்டுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள், அந்த பதிவுகளிலிருந்து திப்பு சுல்தான் எப்படி வந்து வெள்ளைக்காரர்களுக்கு விரோதமாக என்னென்ன வேலைகள் எல்லாம் ஈடுபட்டான் என்பதற்கு உண்டான சான்றுகளை திரட்டி தருவது போல் நூல்கள் தொகுக்கப்பட்டன. அதில் வந்து எதெல்லாம் இருட்டடிப்பு செய்ய வேண்டுமோ அதெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டன, எதையெல்லாம் வெளிக்கொணர வேண்டுமோ அதெல்லாம் கொண்டு வரப்பட்டன, எதையெல்லாம் திரிக்க வேண்டுமோ அதெல்லாம் திரிக்கப்பட்டன. இப்பொழுதெல்லாம் நமக்கு வந்து சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் அன்றாட நிகழ்வுகள் வந்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். செய்தி லெனின் பேசும்போது சொன்னார், என்னது அங்கே ஒரே அடிதடியாக இருக்குது சாயந்தரம் 7 மணி ஆனான்ட்டு. அதில் பேசுபவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி அதெல்லாம் திரிக்கப்படுகின்றன, பாதி உண்மைகள் கூறப்படுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ 2025-26 அப்படி நடக்கிறது என்று சொன்னால் 1800 என்னவெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். இப்போ இதெல்லாம் எல்லா கையிலையும் கேமரா இருக்குது, எல்லாருக்கும் வந்து என்ன செய்ய முடியும், நெட்டு இருக்குது, எந்த உண்மையை வேணாலும் உண்மையை சரிபார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுதே இந்த மாதிரி என்றால், அப்பொழுது யாருக்கும் எந்த வசதியும் இல்லாத ஒரு காலத்தில் அவர்கள் என்ன மாதிரி கதையாடல்களை அவர்களால் கட்டி பட்டிருக்க கூடும் அப்படிங்கிறத வந்து நமக்கு இந்த புத்தகம் மிக தெளிவாக எடுத்து செல்கிறது. இது ரொம்ப சிறிய புத்தகமாக இருந்தாலும் கூட இது வெறும் மிக முக்கியமான ஒரு புத்தகம். 2வது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற கதையாடல்கள் யாருக்கெல்லாம் பயன்பட்டனங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி அப்படின்னா, அவன் வெல்லஸ்லி எழுதி வச்சுட்டு நாட்டை பிடிச்சிட்டு நாட்டை ஆட்சி பண்ணிட்டு சுரண்டு கொளுத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிறதோடு அந்த வரலாறு முடியவில்லை. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நம்மளையெல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய வலதுசாரி அடிப்படைவாதம் இருக்குல்ல, அவர்களும் அந்த கருத்தாக்கங்கள், வெல்லஸ்லியை வந்து எதற்கு நாட்டை அடிமை கொள்வதற்காக என்ன கருத்தாக்கத்தை உருவாக்கினானோ, திப்பு சுல்தானை பற்றி எந்த கருத்தாக்கத்தை உருவாக்க நினைத்தானோ அதே கருத்தாக்கத்தை இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அப்பொழுது இவர்கள் நடத்தக்கூடிய அரசியலுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள், தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதும் வந்து இந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியை வந்து எப்பொழுது அப்படி வந்து திப்பு சுல்தான் அவர்கள் எதிர்த்து
அதனால் வீர மரணத்தை எய்தினாரோ, அதுபோல் நாம் தொடர்ந்து அதை வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி சேலஞ்ச் இல்லாமலாம் போயிடுறதில்லை. தொடர்ந்து அதற்குண்டான சேலஞ்சஸை வந்து கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் அது இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் இந்த நூல் வந்து மிகவும் முக்கியமான ஒரு நூல் என்று நான் கருதுகிறேன். மற்ற நூல்களை படித்திருந்தாலும் கூட, மேலும் 5-6 நூல்களை படித்திருந்தாலும் கூட, எனது பணி காரணமாக நாம் இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டியிருப்பதால் இப்பொழுது மற்ற நூலை பற்றி பேசுவதற்கான உண்டான சூழ்நிலை இப்போது இல்லை. மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அது குறித்து விரிவாக எடுத்து பேசுவேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களிடமிருந்து எழுத்தாளர்கள் நூல்களை பெற்றுக்கொள்வார்கள். முதலாவதாக எழுத்தாளர் ராஜலட்சுமி அவர்கள் எழுதிய அடர்வனம் நாவல். ராஜலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எழுத்தாசிரியர் ராஜலட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நெய்வேலி எழுத்தாளர் ஜூலியட் ராஜ் அவர்கள் எழுதிய அப்பாவும் மாமாவும் குறுநாவல். அடுத்ததாக நெய்வேலி எழுத்தாளர் ஜூலியட் ராஜ் அவர்கள் எழுதிய அப்பாவும் மாமாவும் சிறுகதை. எழுத்தாசிரியர் ஜூலியட் ராஜ் அவர்கள் புத்தகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக முனைவர் ஒசூர் மணிமேகலை அவர்கள் எழுதிய ஈர்வேரும் வீரிய விழுதும் குறுநாவல். ஒசூர் மணிமேகலை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஈரவேரும் வீரிய விழுதும் குறுநாவல். அடுத்ததாக எழுத்தாளர் நிழலி அவர்கள் எழுதிய செஞ்சுவல் நாவல். பெற்றுக்கொள்வதற்காக எழுத்தாளர் நிழலி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம் இல்லையா? அடுத்ததாக எழுத்தாளர் அப்பு சிவா அவர்கள் எழுதிய வண்ணங்கள் சிறுகதை தொகுப்பு. அப்பு சிவா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து எழுத்தாளர் பருதி அவர்கள் எழுதிய களவு சிறுகதை தொகுப்பு. பெற்றுக்கொள்வதற்காக எழுத்தாசிரியர் பருதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எழுத்தாசிரியர் பருதி அவர்கள் எழுதிய களவு சிறுகதை தொகுப்பு. அடுத்ததாக எழுத்தாளர் வாகும் அவர்கள் எழுதிய ஃபேண்டசி ஃபிக்ஷன் கோல்டன் ஸ்கெலட்டான், அட்ரியன்ஸ் லேப், டார்க் சபாத் நூல்கள் வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து எழுத்தாளர் எஸ் சபரேஷ் அவர்கள் எழுதிய கார்ப்பரேட் எனும் குறுநாவல். எழுத்தாளர் எஸ் சபரேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து எழுத்தாளர் தே பிரகாஷ் அவர்கள் எழுதிய அப்பாவின் நாத்து முடி எனும் குறுநாவல். எழுத்தாளர் பிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக கவிஞர் கோ சீதாராமன் அவர்கள் எழுதிய தமிழன்னை அந்தாதி. எழுத்தாளர் கவிஞர் கோ சீதாராமன் அவர்கள் எழுதிய தமிழன்னை அந்தாதி. பெற்றுக்கொள்வதற்காக எழுத்தாசிரியர் கோ சீதாராமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக மதுரகவி சரத்குமார் அவர்கள் எழுதிய அவர்களுக்கு மட்டும்தான். பெற்றுக்கொள்வதற்காக சரத்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து கவிஞர் சே தமிழ்ராஜ் அவர்கள் எழுதிய அம்மாவின் மூக்குத்தி. கவிஞர் சே தமிழ்ராஜ் அவர்கள் எழுதிய அம்மாவின் மூக்குத்தி. பெற்றுக்கொள்வதற்காக கவிஞர் சே தமிழ்ராஜ் அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். கவிஞர் எஸ் முத்துச்செல்வன் அவர்கள் எழுதிய பிரிவும் சில குறிப்புகளும். கவிஞர் எஸ் முத்துச்செல்வன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக செம்மொழி தமிழாய்வு மையத்தில் ஆய்வு தாக்கறிஞராக இருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் ப மருதநாயகம் அவர்கள் எழுதிய தமிழ் உரைநடை தோற்றம் வளர்ச்சி உச்சம் சரிவு நூல் பெற்றுக்கொள்வதற்காக எழுத்தாசிரியர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். செம்மொழி தமிழாய்வு மையத்தில் ஆய்வு தாக்கறிஞராக இருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் ப மருதநாயகம் அவர்கள் எழுதிய தமிழ் உரைநடை தோற்றம் வளர்ச்சி உச்சம் சரிவு நூலை பெற்றுக்கொள்வதற்காக எழுத்தாசிரியர் முனைவர் ப மருதநாயகம் ஐயா அவர்கள் தற்போது மேடையில் இருக்கிறார்கள். உங்களுடைய பலத்த கைத்தட்டல்கள். அடுத்ததாக தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான விருது பெற்ற எழுத்தாளர் மு சுப்பிரமணிய அவர்கள் எழுதிய திப்பு சுல்தான் எனது கனவுகள் தென்னிந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஈண்டெடுத்த வேதனை நீங்காமல்
என்பதை பெற்றுக்கொள்வதற்காக எழுத்தாளர் மு சுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பலத்த கைத்தட்டல்கள் கொடுத்துடலாமே. தொடர்ந்து தொல்லியல் துறை மண்டல உதவி இயக்குநராக இருந்து பணி நிறைவு பெற்ற எழுத்தாளர் திரு ச செல்வராஜ் அவர்கள் எழுதிய 2 நூல்கள் தொல்லியல் கல்வெட்டுகளும் தமிழக திருக்கோவில்களும், தொல்லியல் நோக்கில் தமிழகத்தில் குலதெய்வ வழிபாடு நூல்களை பெற்றுக் கொள்வதற்காக எழுத்தாசிரியர் திரு ச செல்வராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக முனைவர் சைவ சர்க்குணம் அவர்கள் எழுதிய சிவகுமார காவியம், இதனை பெற்றுக்கொள்வதற்காக ஐயா சர்க்குணம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து முனைவர் கா அன்பு கோகிலா அவர்கள் எழுதிய தொல்காப்பிய உரைகளும் பின்வந்த இலக்கணங்களும் நூலை பெற்றுக் கொள்வதற்காக எழுத்தாசிரியர் கா அன்பு கோகிலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தொல்காப்பிய உரைகளும் பின்வந்த இலக்கணங்களும். அடுத்ததாக எழுத்தாளர் KN சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய 2 நூல்கள் எண்ணச் சிதறல்கள், கிரேக்க நாட்டுப்புற கதைகள், இதனை பெற்றுக்கொள்வதற்காக எழுத்தாளர் சுவாமிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கைத்தட்டல்கள் கொடுத்துடலாமே. நன்றி ஐயா. அடுத்ததாக ஆசிரியர் பௌசியா இக்பால் அவர்கள் எழுதிய யாவி பெற்றுக்கொள்வதற்காக எழுத்தாசிரியர் பௌசியா இக்பால் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக எழுத்தாளர் ஜி சேகர் அவர்கள் எழுதிய எங்கேயும் காதல், இதனை பெற்றுக்கொள்வதற்காக எழுத்தாளர் ஜி சேகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எழுத்தாளர் ஜி சேகர் அவர்கள் எழுதிய எங்கேயும் காதல் நூல். நன்றி ஐயா. தொடர்ந்து எழுத்தாளர் ஜோதிபாசு அவர்கள் எழுதிய விடாமுயற்சியும் விஸ்வரூப வெற்றியும் நூலை பெற்றுக் கொள்வதற்காக எழுத்தாசிரியர் ஜோதிபாசு அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அடுத்ததாக எழுத்தாளர் ஏகரசி தினேஷ் அவர்கள் எழுதிய அகம், தினேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. புத்தகங்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கும் வழங்கிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இனியதொரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு புத்தகங்கள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து சிறப்பித்த ஐயா ஜெயரஞ்சன் அவர்களுக்கும், தமிழ்நாடு திட்டக்குழு துணைத் தலைவர் அவர்களுக்கும், எங்கள் ஆஸ்தான வித்வான் கோவில் லெனின் அவர்களுக்கும், தலைமையேற்று சிறப்பாக அவருடைய சொற்பொழிவுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு போட்டி நடத்தினோம். 175 பேர் பங்கேற்றார்கள். அதில் 25 பேருடைய நூல்கள் வெளியாகி இருக்கிறது. பாக்கி இன்னொரு 150 பேருடைய புத்தகங்கள் இருக்கு. அது வரும் மே மாதம் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி மூலமாக அதிகபட்சம் ஒரு 100 புத்தகங்களாவது வெளிவரும் என்கின்ற மகிழ்வான செய்திகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய தலைமுறைக்கு பயன்பெறும் எதையும் எழுதுங்கள். கௌரா பதிப்பகமும் அதை வெளியிடும். இதற்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் நாங்கள் யாரும் ராயல்ட்டி தரல. இந்த 2026 எல்லாருக்கும் ராயல்ட்டி உண்டு. அதனால் நிறைய எழுதுங்க. போட நாங்கள் தயாராக இருக்கிறோம். ராயல்ட்டியை பெற நீங்கள் தயாராக இருங்க. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிறைவாக கௌரா பதிப்பக குழுமத்தின் 27ஆம் ஆண்டை முன்னிட்டு சீதை பதிப்பகம் அரங்கு எண் 495, 496 ரூபாய் 2700க்கும் மேல் நூல்கள் வாங்கினால் 25 விழுக்காடு தள்ளுபடியுடன் 1 வருடத்திற்கான கௌரா பிரைம் மெம்பர்ஷிப் இலவசம் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் பயன்பெறுமாறும் அன்போடு
இணைந்த 40 நூல்களை வெளியிட்டு இன்றும் என்றும் பதிப்புலகில் கொடிகட்டி பறக்கும் கௌரா பதிப்பக குடும்பத்தின் தலைவர் ராஜசேகரன் அவர்களுக்கும் இளந்தலைவர் ஜெய்கணேஷ் அவர்களுக்கும் பதிப்பாசிரியர் கோமாரீஸ்வரி அம்மா உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களை இணைப்புரைக்க இணைத்தமைக்கும் நன்றியும் வணக்கமும். நன்றி. அரங்கு எண்